ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. என்னோட மாடி தோட்டத்தில் கொல்லையாக பூக்கள், காய்கறிகள் எல்லாம் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு 3 நாளாக அறுவடை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். 3 நாளாக பண்ண முடியல. இப்போ பண்ணுறேன் அறுவடை. உங்களுக்கும் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் போட முடியல. இன்றைக்கி தான் அந்த நேரம் வந்திருக்கு. எப்பயாச்சும் இன்றைக்கி பறிச்சிடணும். 3 முறை மாடி தோட்டத்துக்கு ஏறி இறங்கி போடலான்னு பார்த்தா வெயில் கிளார் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து போயிட்டேன். இப்போ அறுவடை ஃபுல் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கரெக்டாக எடுத்துடணுன்னு நீங்களாச்சும் வேண்டிக்கோங்க. வரேன், என்னால் முடியாமல் போகிறேன். நேற்றும் வெயில் அதிகமாக காஞ்சதுனால என்னால் பண்ண முடியல அறுவடை. இன்றைக்கி காலையிலையும் வந்தேன். வீடியோ கொஞ்சம் எடுத்தேன், கட் ஆகிடுச்சு. இந்த இயேசு கோயிலில் ரேடியோ போட்டு இருக்காங்க, அது ஓவர் சவுண்டாக இருந்தது. அந்த கடவுளோட பக்தி தான் முதல்ல, அது மூடிட்டோம். அப்புறம் நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ எடுக்கிற வீடியோ எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க சவுண்ட் இல்லாமல் இருக்குது, நல்லா கேட்கும் உங்களுக்கு. நான் வீடியோ எடுத்து அப்படியே தான் போட்டுருவேன். இது என்னோடய கார்டன், என்னோடய மாடி தோட்டம். பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் பார்ப்பீங்க. இந்த அதிசயத்தை இனிமே வாங்க, எல்லாத்தையும் காட்டுறேன். அறுவடையும் பண்ணுறேன். அதிசயம்னா இதுதான். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நட்டு பார்ப்போம் வருமானு பார்த்து நட்டு வச்சேன். வரவே இல்லை. இது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. இப்போ பாருங்கள், எவ்வளோ தழைஞ்சி வந்திருக்கு. சாதா க்ரோ பேக் தான் வச்சேன். இதுக்காக நான் எந்த செலவும் பண்ணல. வீட்டில் இருக்கிற க்ரோ பேக்குங்க, அதாவது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருங்களை எடுத்து அதில் தான் வச்சுருக்கேன். இதிலே எல்லா செடியும் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் செடி, முள்ளங்கி செடி, கொத்தவரங்காய் செடி, மிளகா செடி எல்லாம் வச்சுருக்கேன். இதுலேயே கீரையும் வருது. இது மாதிரி இருக்குது. இது முத்திட போது பறிக்கலான்னு நேற்று வந்தால் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. வாங்க, இதோ இந்த செடியிலையும் இருக்குது பாருங்கள். இதுவும் காய்ச்சிட்ருக்கு. இதே மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் அறுவடை பண்ணலாம் வாங்க. சுரக்காய் கொடி நட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஓரமாக எடுத்து கொடி படர விட்டுட்டோன்னா நல்லா வரும் இந்த செடி. இதுலேயே இந்த பீர்க்கங்காவும் இந்த நட்டு வச்சு ஒரே செடி தான் 10 செடி நட்டேன். 10 காய். விதை சரியில்லை போல், வாங்கி தான் நட்டேன். அது எதுவும் சரியாக வரல. ஒன்று மட்டும் நல்லா வந்திருக்கு இல்லைங்களா. களை எடுக்கும்போது இந்த கொத்தவரங்காய் செடி பிடுங்கிக்கிச்சு. வருமா வராதான்னு சொன்னேன். ஓரளவுக்கு தழைஞ்சி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது இந்த களைகளை தான் எடுக்கணும். கரெக்டாக களைகளை எடுத்துடுங்க. இங்கேயும் பாருங்கள், எல்லா செடியும் நட்டு வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. முதல்ல நம்ம அறுவடை முடிச்சுடுவோம். 4 முறை நான் சொன்னாலும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க, அதை காட்டுறேன். நான் நாற்று விட்டு வச்சுருக்கேன், கத்திரிக்காய் நாற்று. இதில் இந்த பூச்சி தொல்லை தாங்கலை பாருங்கள். இந்த குட்டி செடியை கூட எடுத்து சாப்பிட்டு இருக்குது. இதை பிடுங்கி வேறு ஒன்றத்தில் நடணும் பாருங்கள். அழகு பட்ரோஸ் அழகாக இருக்குது. ஒரு சிஸ்டர் மகரந்த சேர்க்கையினால் 2 கலராக உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நமக்கு தெரியாத அடுத்த சேனலில் சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும். வாங்க, அறுவடைக்கு போகலாம். வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்கள். வந்த திங்ஸ் எல்லாம் வந்து இப்படியே வச்சுட்டு போயிட்டேன் அறுக்க முடியாமல். இப்போவும் வெயில் காயுது வேறு. எல்லாம் பறிக்கிறதுக்காக வந்து வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வச்சிட்ருக்கேன். இப்போது இதையெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த தண்ணி எடுத்து செடிகளுக்கு ஊற்றுவோம். எல்லா செடியும் சூப்பராக வரும். சரியாக போச்சு. இப்போ வாங்க பறிக்கலாம். கத்திரி செடி செம்மையாக வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நானே இதை பதியம் போட்டு வச்சது. ஃபஸ்ட்டு கீரை இருக்குது, பறிச்சுக்குவோம். நல்லா செம்மையாக வந்துட்டுருக்கு கீரை பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிசயத்தை பாருங்கள். சொல்கிறேன் அதிசயம்னா இதுதான். இது ஒன்றே கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். பாருங்கள், வரும். இதையே பிடிங்கலாம். ஏய் சூப்பர், சொல்லுங்க. பாருங்க, இதுதான் என்னோட எழில் கொஞ்சம் மாடி தோட்டம். ஃபுல் வீடியோ எப்போவுமே பாருங்கள். ஷார்ட்ஸில் ஃபுல் வீடியோ பாருங்கன்னு போடுவேன். இது ஒன்று கண்டிப்பாக 1/2 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே கூட ரொம்பிச்சு. இது ஒன்றே ஒன்று போதும், அப்புறமா பறிச்சிக்கலாம் எல்லாத்தையும். இது இருக்குது பாருங்கள். இதுவும் அது மாதிரி தான் பெருசாக இருக்குது. இதுலேயும் கொத்தவரங்காய் வந்துட்டுருக்கு. வாங்க நம்ம வேறு இன்னும் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் பறிக்கலாம் வாங்க. இந்த வெயிலோட கொடுமை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பறிக்க கூட விட்ட மாட்டேங்குது. பயங்கரமாக வெயில் காஞ்சிட்ருக்கு. கொத்தவரங்காய் வாங்க பாருங்கள். என்ன இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோவே தெரிய மாட்டேங்குது. நான் போய் அங்கே பார்த்த பிறகு தான் தெரியும் அவ்வளோ கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பறிச்சுக்குவோம். தெரியுதுங்களா? கொத்தவரங்காய் பறிச்சிட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே தெரிஞ்சு தொலைக்கலை. ஒரு செடி பூர்த்தி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த செடிக்கு போகலாம் வாங்க. இந்த செடியிலையும் பறிச்சிக்குவோம். அது சாஞ்சிடுது, பறிச்சிட்டு போடுறேன். இந்த செடியிலையும் பறித்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்டு கீரையை கொஞ்சம் பறிச்சுக்குவோம். அழுத்த மிளகா இருக்குது, பறிச்சுக்குவோம். கீரையும் இருக்குது, அதிலே பறிச்சுக்குவோம். இங்கே கொஞ்சம் கொத்தவரங்காய் பறிச்சுக்குவோம். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப குட்டியாக இருக்குது. நல்லா வரட்டும், பறிச்சிக்கலாம். இந்த செடியில் கிட்ட இருக்குது, அதனால் சரியாக வராது. அதனால் இந்த தோட்டத்தில் இதில் இருக்கிறத கொஞ்சம் பறிச்சுக்குவோம். ஒரு முள்ளங்கி இது ஒரு 100 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்ட வைக்கக்கூடாது, அதனால் இதை பறிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது காற்று ஓட்டம் இருக்கிறதுனால அது பெருசாக வளர்ந்துச்சு. இது காற்று ஓட்டம் இல்லை, அதனால் இது சின்னதாக வளர்ந்துருக்கு. சரிங்களா? இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் கொத்தவரங்காய் செடி இருக்குது. இந்த மாடி இது மேலே இருக்கிற கொடிங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குது பாருங்கள். என்னால் எதையும் பண்ண முடியல. எங்கள் வீட்டில் யாரும் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போது நம்ம இதை இப்போ க்ளீன் பண்ணிடலாம். இதோ பாருங்கள், இதையும் பறிச்சிட்டேன். இதை பாருங்கள், இது மணத்தக்காளி கீரை. நான் பறிக்க வந்துட்டுருக்கு. இது குப்பை கீரை. இந்த மேலே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீரையும் கிடச்சிது, முள்ளங்கியும் கிடச்சிச்சு இந்த ஒரு தொட்டிலேயே. பூ பறித்து போட்டிருக்கேன். இதில் இருக்கிறத பறிச்சுக்குவோம். பறிச்சிட்டேன் இதிலேருந்து, அதனால் கொஞ்சமாக தெரியுது உங்களுக்கு. அங்கே இருக்குது பாருங்கள், கொள்ளையாக இருக்கும். இதை ப்ரூனிங் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூவெல்லாம் அப்படியே தண்ணி ஏறிட்டுருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி தான் 5 நாள் ஆச்சு நான் பூ பறித்து. ஒரு நாளும் வேஸ்ட்டாக தான் போகுது.
இந்த பூவையும் பறிச்சுக்குவோம். பட் ரோஸ் காலையில் வந்து அழகாக இந்த கலரு வேறு ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலரு நீங்களும் இந்த கலரு கிடைச்சா வாங்கி எடுத்துகிட்டு போய் வைங்க. அப்படியே இன்னும் 2 கீரை இருக்குது, பறிச்சுக்கலாம். கேரளா செம்பருத்தி நல்லா அழகாக பூத்துருக்கு பாருங்கள். வெயில் கிளார் அடிக்குது, அந்த அளவுக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அரும்பு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் செம்பருத்தி, இது ரோஸ். இது நேற்றே பூத்து 2-3 நாள் ஆயிடுச்சு பூத்து, அதனால் கொஞ்சம் வாடன மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொல்லையான செம்பருத்தியை இது சங்குப்பூவை பாருங்கள். என் பேரன் இது என்ன பூன்னா சங்குப்பூன்னு சொல்லுவான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அழகாக வந்திருக்கு சங்குப்பூ. இது பெருமாளுக்கு, முருகனுக்கு, எல்லாத்துக்கும் ஏற்ற, கடவுளுக்கே ஏற்ற பூ ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த செடியை ஒன்று வைங்க, வாஸ்துப்படி நம்ம மாடி மேலேயோ நம்ம வீட்டு எதிர்க்கவோ இது வச்சா ரொம்ப நல்லது. தவறாமல் ஒரு வீட்லேயோ சங்குப்பூ செடியை வைங்க. பாருங்கள், இது 2 நாளுக்கு முன்னாடி பூத்துருக்கு. நான் பறிக்கலை, இது அப்படியே இருக்குது. இது கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ஷேட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இருந்தாலும் பறித்து வைக்கலாம். இதை பாருங்கள் போயிடுச்சுங்க. இது ஒரு நாளைக்கு தான் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சொல்லுங்கள். இதை பாருங்கள் அழகாக ரோஸு ஒரு நிறைய டிபியில் அதில் இதுலன்னு வைப்பேன் பாருங்கள். இந்த தொட்டி ரோஸ் தான் அது. இப்போ தான் வெயில் போக, இப்போ தான் மழை காலம் வரவே தழிஞ்சு ஒரு பூ கொடுத்துருக்கு, ஒரு 2 பூ கொடுத்துருக்கு. ஏற்கனவே கொடுத்தது பறிச்சிட்டோம். இது அந்த பன்னீர் ரோஸ், கொஞ்சம் அரும்பாகவே பறிக்கலாம், நாளைக்கு மலர்ந்துடும். அழகாக இருக்குது பாருங்கள். என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த செடி பூ தான் இது பாருங்கள். இது 2 நாளைக்கு முன்னாடி பூத்துருக்கு. நான் தான் சொன்னேனே 4 நாளாக மாடி மேலே வரல, இப்படியெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னனே. இதுக்கெல்லாம் நான் என்ன உரம் கொடுக்குறேன்ற நீங்களே ரியலாக பாருங்கள். இதுதான் அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, இதெல்லாம் இந்த பூண்டு தோல், வெங்காய தோல், இதெல்லாம் இது ஒரு வாரம் ஊற வச்சுருக்கேன். இதுதான் டைல்யூட் பண்ணி கொடுப்பேன். இதை அப்படியே மட்டும் கொடுத்துடாதீங்க, செடிங்க எல்லாம் சரியாக வராது, எல்லாம் போயிடும். நான் இது மாதிரி தான் கொடுத்து என்னோடய தோட்டத்தில் இப்படியெல்லாம் தாறுமாறாக பூக்கிறது. அதோ இருக்குது பாருங்கள், அதோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. இது இருக்குது பாருங்கள், அப்படியே உதிர்ந்து போதும். நேற்றும் பறிக்கல, இது ப்ரூனிங் பண்ண வந்துட்டே இருக்குது, பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த சீசனுக்கு பூவே இல்லை, ஆனால் என்னோடய தோட்டத்தில் இவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரு பட்டன் ரோஸ், பறிச்சிக்கலாம் வாங்க. பாருங்கள், பாவக்காவும் காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். பாவக்காய் இந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு வரோம், இன்னும் இருக்குது, பறிக்கலாம், அதனால் அங்கே வச்சிடுறேன். என்னோட அழகு 7 days ரோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம். இதுதான் 1/2 கிலோ 1 கிலோ கூட பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பூக்கும். இந்த ஒரு செடி பெருசாக இருந்தது, நான் கட் பண்ணி வச்சதில் இது திரும்பவும் 100 செடியாக வளர்ந்த கதையாக ஆயிடுச்சு பாருங்கள். இது 3-4 நாளாக பூத்துட்ருக்கு, நல்லா பூத்துட்ருக்கு, அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இன்னும் தளிருது பாருங்கள். என்ன தளிர் எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி எந்த செடியும் வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த செடியை வாங்கி வையுங்க மாடி தோட்டத்தில், நமக்கு தேவையான பூக்கள் ஈல்டு எடுத்து கொடுக்கும். மிளகாய் செடி அங்கே பார்த்தீங்களா கொத்து கொத்தா, இங்கேயும் கொஞ்சம் பாருங்கள் ட்ரெய்லரை, மெயின் பிக்சர்.
இதுதான் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன செடி தான், உதவாத ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த செடியில் எவ்வளோ பூ உதிர்ந்து போய் இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் உதிர்ந்து கீழே தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்சு இப்போ கூட ஃபுல்லாக பறிக்க முடியாது என்னால். ஆதர்சம் கீரை இருக்குது, இதையே பறிச்சுக்குவோம் பாருங்கள். நல்லது ஹெல்த்துக்கு, சுகர் ரெடியூஸ் பண்ணும். இதுவும் ஒரு கீரை, இது தண்டு கீரை. நம்ம தேவைக்கு ஃபுல் யூஸ். எல்லா கீரையும் கலந்துருக்கு. எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் தெரியுங்களா இதில் பாருங்கள். வெள்ளிக்கிழங்கு அறுவடைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்கும் போது தான் வெள்ளிக்கிழங்கு பறிக்க முடியும். மொட்டுக்கள் என்ன அழகாக வச்சுருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பூவில் கலந்து வச்சு கட்டுறது. நிறைய கொத்து கொத்தாக உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக போத்துது. இப்போது இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன், ப்ரூனிங் பண்ணி விட்டு திரும்பவும் வந்திருக்கு இது. இப்போது இதில் வந்து குப்பை கீரை முளைச்சிருக்கு, இதையும் பறிச்சுக்குவோம். நீங்களே பாருங்கள், இந்த கீரைங்களே எனக்கு சரியாக போயிடாதா? இன்னும் நிறைய வரும் கீரைங்க. வெயில் காலம் போச்சுல்ல, இனிமே தான் வரும். குப்பை கீரை தான். கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி தொங்குது. கொஞ்சோண்டு பறிச்சுக்குவோம், தேவைக்கு இல்லை, கொஞ்சம் பறிச்சுக்குவோம். ஒரே முறையாக இவ்வளோ பறிச்சுக்கிட்டோம். இது பழுத்த மிளகா, இது பச்சை மிளகா. இப்போ தேவைக்கு போதும். இப்போ பாவக்காய் பறிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பறிக்கலாம் வாங்க. கொஞ்ச நேரம் பேஸ் காட்டிடுறேன், ஓகேங்களா? பாவக்காய் வாங்க, எல்லாம் பறிக்கலாம். அவ்வளோதான், இன்னும் இருக்குது, பறிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அதாவது ஓப்பன் பண்ணாமவே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்கேன். இன்னொரு முறை வந்தனா இல்லையான்னு தெரியாது, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன், திரும்பியும் பண்ணேன். வெயிலுக்கு கிளார் அடிக்குது, எதுவுமே தெரியல. இன்னொரு முறை இன்னொரு பாவக்காவை பறிப்போம் வாங்க வாங்க. இன்னொரு பாவக்காய், 2 பாவக்காய் பறிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. இது முத்தும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே பறிக்கிறதுனால பறிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாவக்காய் செடியில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். செடி மட்டும் இப்படி தள்ளி பார்க்கணும். இது இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம தேவைக்கு தேவையான அளவு பாவக்காய் கிடைச்சிடுச்சு. கால் கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா நான்? இந்த பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா இல்லைன்னு பார்த்தா அரை கிலோ பாவக்காய்க்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செடியிலே பாருங்கள். இன்றைய அறுவடை பலமான அறுவடை. கண்டிப்பாக ஒரு அரை கிலோ கிட்ட இனிமேல் வரும், தேரும். வெளியும் இருக்குது கீழே, அதையும் பறித்து வச்சுக்குவோம். பாவக்காய், கத்திரிக்காய் இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் களை கட்டும். பாருங்கள், இப்போ தான் வந்துட்டுருக்கு பூ எல்லா செடியிலையும். இந்த செடியும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த செடி போயிடுச்சுன்னு பார்த்தா இதுவும் வந்துட்டுருக்கு. எல்லா செடியும் இது மாதிரி களை இருந்தால் பிடுங்கி போட்டுருங்க. இதில் உனி செடி முளைச்சிருக்கு. இந்த மாதிரி களை இல்லாமல் பார்த்துக்கோங்க செடியை.
ஜாதி மல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொல்லையாக இருக்குது. இது நான் ஒரு வாரம், நான் தான் சொல்கிறேனே, ஒரு வாரம் ஆயிடுச்சு பறிக்கிறவங்க இல்லை, அதனால் பறிக்கலை. எவ்வளோ இருக்குது பாருங்கள், பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 4-5 மாதமாக பூத்துட்டே இருக்குது. திரும்ப பூத்தாலும் திரும்ப தளிர் வந்துனே இருக்கும். நம்ம கட் பண்ணி விடணும், ப்ரூனிங் பண்ணி விடணும். இந்த பாருங்கள் எவ்வளோ பூத்துட்ருக்கு. கீழெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். நம்ம இழுத்து வச்சு தான் பறிக்கணும். எல்லாமே ஈஸியாக வராது, கஷ்டப்பட்டு இதெல்லாம் பறித்து வீடியோ போடுறதுக்குள்ள முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னா முடியல. நான் இந்த யூடியூப்புக்காக இதெல்லாம் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன். என்னாலெல்லாம் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வளர்க்குறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் தொட்டு வச்சேன்னாவே நல்லா வருது செடிங்க. ஆனால் இது மாதிரி வேஸ்ட்டாக போகிறத கண்டா மனசு கஷ்டமாக இருக்குது. பூ இல்லையோன்னு இருப்பாங்க, பூ கிடைச்சாலும் எடுத்து வைக்கிறவங்க சரியாக இல்லை, அவ்வளோதான். 1-2 மல்லி வருது ஃப்ரெண்ட்ஸ். மல்லியே வராது. நேற்று நிறைய இருந்தது, எல்லாம் பூத்துது. இந்த மாதிரி காஞ்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு 10 பூ இருந்தது, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி இதுதான் கிடச்சிருக்கு. புடலங்காய் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் நிறைய இருக்குது கீழே, அதை பறித்து போடுற வீடியோ கட் ஆகிட்டுன்னா இன்னொரு வீடியோவோ போடுறேன் பாருங்கள். புடலங்காயும் அறுவடை பண்ணுவேன். இந்த நம்ம உரம் கொடுக்கறது டைலூட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு 2 அளவு இருக்குது. இதில் நம்ம எடுத்து ஊற்றிடுவோம். வாங்க, நானே பிடிச்சி வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.